ஹைரோன். நாங்க இருக்கிறோம் 30 வருஷமா வச்சிருக்கிறோம் எங்க கடை. 30 வருஷமா. ஜெயக்குமார் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ராயபுரம் என்னோட கோட்டை, இங்க என்னை மீறி யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சாதாரண தொண்டனை வச்சு கூட உன்னை ஜெயிக்க முடியும் சொல்லி சவால் விட்டு அந்த சவாலை ஜெயிக்கிற மாதிரி ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்களை வச்சு வின் பண்ணிட்டாங்க. இந்த முறை மயிலாப்பூர் தொகுதி கொடுத்தாலுமே கூட எனக்கு வேண்டாம், ராயபுரம் தான் என்னோட வீடு, நாங்க தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இத உங்களோட பார்வையில எப்படி பாக்குறீங்க? நாங்க இந்த தடவை முதலமைச்சர் ஐயா நல்ல சலுகை தான் கொடுத்துருக்குறாங்க லேடிஸ்க்கு. பெண்கள் பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த தடவை நாங்க ராயபுரம் தொகுதியில பெண்களோட ஓட்டு அதிகம், பெண்கள் அதிகம். நாங்க மகளிர் ஒரு பெண்ணை நிக்க வச்சு கூட நாங்க அவரை ஜெயிக்க வைப்போம் இந்த தடவை. ஜெயக்குமார் சொல்றதா சொல்லிட்டாரு, அவருடைய மனப்பான்மையில அவர் சொல்லிட்டாரு. ஆனா இந்த ராயபுரத்துல 40 வருஷமா நாங்களும் இங்கதான் ஜெயக்குமார் அவர்களை தவற வச்சு இந்த ராயபுர தொகுதியில எங்களை மாதிரி ஒரு மகளிர் நிக்க வச்சா கூட கன்ஃபார்மா நாங்க ஜெயிப்போம். ஏன்னா அவர் இந்த தொகுதியில இது வரைக்கும் 5 வருஷமா அவர் என்னன்னு கூட இங்க பாக்கல. அதனால எங்க தொகுதிக்கு இதே இந்த தொகுதி ஒரு எங்களை மாதிரி ஒரு லேடியை நிக்க வச்சா கூட கன்ஃபார்மா நாங்க ஜெயிப்போம். என் பேர் ரமணி. நான் ராயபுர தொகுதியில 25 வருஷமா இருக்கேன். திமுக ஆட்சி பெண்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்க, முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ராயபுர தொகுதியில பெண்கள் அதிகம். அதனால ராயபுர தொகுதியில ஒரு பெண்ணை நிக்க வச்சா கூட நாங்க ஜெயிக்க வைப்போம்.